இங்க இந்த நபரோட கால்ல பாத்தீங்கன்னா சங்கிலியானதை கட்டி விட்டுட்டு அவரை கடலுக்குள்ள தூக்கி வந்து போட போறாங்க. அந்த ஒரு நபரோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவரை தூக்கி போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டிருந்த அந்த ஒரு நபர் கிட்ட இருக்கக்கூடிய கண்ணை பாத்தீங்கன்னா அவனோட கையில வந்து எடுத்து வச்சுக்கிறான். ரெண்டு பேருமே இப்போ சேர்ந்து அவனை கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா தள்ளி விட செஞ்சுறானுங்க. இப்ப நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணுன்றதுக்காக ஒருத்தனோட கால்ல பாத்தீங்கன்னா சுட் பண்ணிடுறான், இன்னொருத்தங்க வந்து காதுல வந்து சுட் பண்ணி விட்டுறான். இப்ப நம்ம தப்பிச்சலன்னு சொல்லி மேல ஏறி வர ட்ரை பண்றான். பட் அவனோட கால்ல கட்டி இருக்கக்கூடிய ஹேங்கர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டா வந்து இருக்கு. பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்க அந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா போட் எடுத்து கிளம்பிதான் ஆகும்னு சொல்லி போட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். இப்போ ரொம்பவே ஃபாஸ்டா போக போக இவனோட கால்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த வெயிட் ஆனது பாத்தீங்கன்னா இவனை ரொம்பவே பின்னாடி நோக்கி வந்து இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவனால போட்டை பிடிக்க முடியாம அந்த போட்டை பாத்தீங்கன்னா விடவும் செஞ்சிடறான். அவன் கால்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த இரும்பு அவனை கடலுக்குள்ள இழுத்துட்டு வரவும் செஞ்சிருது. கடற்கடியில போனதுக்கு அப்புறமா அவனோட கால்ல இருக்கக்கூடிய அந்த செயினை கலட்டுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றான். பட் அவனால பாத்தீங்கன்னா அந்த சங்கிலியை கையில வந்து கலட்ட முடியல. இதை கலட்டுறதுக்கு வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு சுத்தி சுத்தி பாக்குறான். அவன் வாயில கடிச்சிருந்த அந்த ஒரு பிஸ்டல் பாத்தீங்கன்னா தண்ணி கடியில வந்து கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவனும் அந்த கண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா நீந்திக்கிட்டே போய் எடுத்து அந்த லாக்ல வந்து சுறா லாக் கலண்ட அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா தப்பிச்சு எப்படியும் மேல வர செஞ்சிடறான்.